குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரே வீட்டில் வளர்ந்தோம், ஒரே சாப்பாடு சாப்பிட்டோம், சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கையில் ஃபோன் நம்பர் இருக்கு, ஆனால் பேசுறதுக்கு எதை சொல்ல டயல் பண்ண ஒரு தைரியம் கிடையாது. ஒரே சிட்டியில் இருக்கும், ஆனால் மீட் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஒரே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறோம், ஆனால் முகம் பார்த்து பேசுறதுக்கு கூட நமக்கு இஷ்டம் இல்லை. திரும்பி நம்ம ஒதுங்கி போயிட்டுருக்கோம். கல்யாணது ஆனதுக்கு அப்புறமா இல்லை நம்மளுடைய மனசுல மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா நம்ம சைல்டுஹுட்டை ஷேர் பண்ண உறவுகள் இப்போ நம்ம சைலன்ஸை இப்போ நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு காலத்துல நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரே உறவு அது இப்போ நம்ம லைஃப்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தூரமா நின்றுட்டு இருக்காங்க இல்லையா? உடன்பிறப்புகள். இந்த உடன்பிறப்புகள் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையோட முதல் லவ். இன்னைக்கு அந்த லவ் ஏன் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு? இப்போ புரிஞ்சிடுச்சா நான் எதை பற்றி பேச போகிறேன்னு? ஆமாங்க, உடன்பிறப்புகள், அதாவது நம்ம சிப்ளிங்ஸ். அந்த உறவுகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ எப்படி சொல்கிறதுனா, சின்ன வயசில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே நம்மளால் ஒரு வேலை கூட நடக்காது, ஒரு நாள் கூட கிடையாது இல்லையா? சண்டை போட்டால் கூட ஒரு 5 மினிட்ஸ் தான். சாக்லேட் ஷேர் பண்ணுவோம், சாப்பாடு ஷேர் பண்ணுவோம், ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணுவோம், பெட்டு ஷேர் பண்ணுவோம், ட்ரெஸ்ஸு ஷேர் பண்ணுவோம். இன்னும் ஈவன் சொல்லப்போனால் நம்ம புக்ஸை கூட சில வீட்டில் அண்ணன் அக்கா நமக்கு முன்னாடி படித்தாங்கன்னா அவங்க புக்ஸை எடுத்து நம்மலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ண நம்முடைய உறவு. ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஃபஸ்ட்டு சொல்கிறது யார்? நம்ம உடன்பிறப்பு கிட்ட தான். அதாங்க நம்ம சிப்ளிங்ஸ் கிட்ட. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு யார்? நம்ம சிப்ளிங் தான். அதாவது நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பேரண்ட்ஸ் பிஸியாக இருந்தால் கூட நம்ம சைல்டுஹுட்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்குனது யார்? நம்ம சிப்ளிங்ஸ் தானே இல்லையா? ஒரே ஒரு நாள் கல்யாணம் ஆகி போயிடுறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வேறு ஒரு உறவு வராங்க, ஆர் நம்ம வீட்டில் இருந்த ஒரு உறவு இன்னொரு வீட்டுக்கு போகுது. எல்லாமே அப்படியே அப்சைட் டவுனாக மாற ஆரம்பிச்சிருது இல்லையா? எங்கே இந்த மாற்றம்? ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது, நியூ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குள்ளே வருது, டைம் டிவைட் ஆகுது. முன்னாடி நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்ட அண்ணன் இப்போ மந்த் ஆகி கூட ஒரு கால் பண்ணி எப்படி இருக்கனோட கேட்க மாட்டேன்றான். தங்கச்சி தினமும் பேசிட்டு இருந்த தங்கச்சி செம்ம வாளாக இருந்தா, ஆனால் இன்னைக்கு ரொம்ப சீரியஸாக பிஸின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? உண்மையில டிஸ்டன்ஸ்க்கு வர காரணம் என்ன தெரியுமா? கல்யாணம் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணம் தான். ஒரு அண்ணன் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் இல்லையா? அவளுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்வான். ஏன்னா சம்பளம் வந்ததும் ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு யோசிப்பான் இல்லையா? அவளோட சந்தோஷத்தில் அவளுடைய சந்தோஷம்தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருந்தது. ஆனால் அவனுடைய மனைவி வந்ததுக்கப்புறம் அவன் மனைவிக்கு தெரியல அவங்க 2 பேருடைய உறவு. அழகாக அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாங்க. இப்போ அவன் தங்கச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசணுன்னாலே அவன் ரொம்ப யோசிக்கிறான் இல்லையா? தயங்கி நிற்கிறான். ஒரு தங்கச்சி அண்ணனுக்கு லைஃப் லாங் சப்போர்ட்டாக இருந்தா, ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் இல்லை நம்ம இப்படி சப்போர்ட் பண்ணால் நம்ம கணவர் வீட்டில் என்ன நினைப்பாங்கன்ட்டு அவள் அப்படியே ஒதுங்கி அப்படியே அமைதியாக போயிடுறான் இல்லையா? இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஹார்ட்டு சொல்கிறத விட நம்ம ஈகோ தான் நிறைய விஷயங்களை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறது தான். நம்ம நினச்சி பார்த்தோமா, நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படின்னா நம்ம சிப்ளிங்கு, அதாவது நம்ம உடன்பிறப்புகளை ஒரு கனெக்டிவ் பாலம் மாதிரி இருப்பாங்க, எப்போவுமே கனெக்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள பார்க்க போகும்போதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி நம்முடைய ஏதாவது ஒன்று நம்ம அவங்கக்கிட்ட பேசிடுவோம். ஏன்னா நமக்குள்ள பிரச்சனைகள் வந்தால் கூட அவங்க சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அவங்க இல்லாததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஆனால் ஒன்றே ஒன்று தான், நம்ம தாய் தகப்பன் இல்லாததுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு பிளட் சம்மந்தப்பட்ட உறவுன்னா யாருன்னா அந்த உடன்பிறப்பு மட்டும்தான் இல்லையா? இன்னைக்கு நிறையா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சில சாதாரண விஷயங்களுக்காக கூட நம்மலாம் எப்படி பண்ணுறோம்? அந்த உடன்பிறப்புகளை விட்டு தூரமாக போயிடுறோம் இல்லையா? மணி நம்ம ஷேர் பண்ணனாலும் பரவாயில்ல, டைமை கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ப்ராப்பர்ட்டிக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைல்டுஹுட் மெமரிஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அண்ணனுக்காக, இந்த அக்காக்காக, இந்த தங்கச்சிக்காக நம்ம எவ்வளோ பாசமாக இருந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போல்லாம் ஒருத்தவங்க எப்படி நீங்கள் இருப்பீங்க அப்படி கேட்பீங்களான்னு ஏக்கத்தோடு இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? சில நேரம் ஒரே ஒரு மெசேஜை நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிட்டு அந்த மெசேஜை நீங்கள் அனுப்பாமலே மறந்துருப்பீங்க தானே? அந்த ஒரு மெசேஜ் தான் அந்த ஒரு காயப்பட்ட புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணக்கூடியது.
ஈகோவை விட்டுட்டு பேசி பாருங்களேன். பார்ட்னரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆனால் சிப்ளிங்ஸை வந்து தயவு செஞ்சு மறக்காதீங்க. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் அதை அப்படியே பெருசாக்காமல் உடனே அதை சார்ட் அவுட் பண்ணி அந்த விஷயத்தை காமாக்கி விடுங்க. ஃபெஸ்டிவல் ஏதாவது அக்கேஷனில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் இம்பார்ட்டன்ட் தான். பட் உங்கள் லைஃப் ஸ்டோரியை ஆரம்பித்தது யார்? உங்கள் சிப்ளிங்ஸ் தானே, இல்லையா? உங்கள் சைல்டுஹுட்டை தெரிஞ்ச ஒரே ஒரு உறவு யார்? அது உங்கள் உடன்பிறப்பு தானே, இல்லையா? நாளைக்கு நீங்கள் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் ஒரே ஒரு கால் பண்ணி யாராவது உங்களை கேட்க யாரும் இல்லைன்னா அது லைஃபே இல்லை தானே. உடன்பிறப்புகள் அது வந்து ஒரு உறவு கிடையாது, அது ஒரு வாழ்க்கை. ஒரே ஒரு நாள் நம்ம வீட்டில் எல்லா சத்தங்களும் அமைதியாகிடும், இல்லையா? நம்ம அம்மா குரல் கேட்கவே கேட்காது, அப்பாவோட அட்வைஸ் கிடைக்கவே கிடைக்காது. அப்போது நீங்கள் தேடுறது யாரை? உங்கள் உடன்பிறப்புகளை தானே, இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஆகிடும், இல்லையா? தயவு செஞ்சு அந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு மிஸ்டு காலை விட ஒரு மிஸ்டு ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப வேல்யூவானது. அதுதான் ரொம்ப வலிக்கும். நீங்கள் இப்போ பிஸியாக இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடும், இல்லையா? இந்த வீடியோவை இப்போ முடிஞ்சதுமே உண்மையாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்காவது இந்த வீடியோ டச் பண்ணிச்சுன்னா, உங்களுக்கு மனசு இருந்தால் உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ உங்கள் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ ஒரே ஒரு மெசேஜ், ஹாய் நல்லா இருக்கியான்னு கேட்டு பாருங்கள். அந்த ஒரு வார்த்தை, அது ஒரு ஸ்மால் வார்த்தை தான், இல்லையா? அது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அது ஒரு உடைஞ்சு போன உறவை மீண்டும் உயிர் கொடுக்க முடியும், இல்லையா? உங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு உறவுக்கு தெரியாது, இல்லையா? உங்கள் உடன்பிறப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அன்பு, அந்த பாண்டிங் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது, இல்லையா? நீங்கள் சொல்லி கொடுங்க. நீங்கள் அதை அவங்களுக்காக விட்டு கொடுத்துடாதீங்க. உடன்பிறப்புகள்ன்றது எப்படி சொல்கிறதுனா, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வேளை டைம் வந்து லேட் ஆக்கிடாதீங்க. சில சமயம் சில லேட்டான உறவுகள் வந்து திரும்ப நமக்கு கிடைக்காமலே போயிடும், இல்லையா? சில நேரங்களில் நம்ம கூட பேசுகிறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம கூட இருக்க போகிறது நம்ம உடன்பிறப்பு மட்டும்தான். உடன்பிறப்புன்றது ஒரு உறவு, அது ஒரு ஆசீர்வாதம். அதை இழந்துடாதீங்க, இல்லையா? தயவு செஞ்சு சொல்கிறேன். என்ன சொல்கிறதுனா, மைண்டில் டிஸ்கனெக்ட் ஆகிடாதீங்க. இந்த உறவுகளை மீண்டும் தயவு செஞ்சு ஒட்ட வைங்க. இந்த உறவுகள் உங்களுக்கு இழந்ததை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? இந்த செகண்ட் என்ன விஷயம் ஆகட்டும், சொத்தாலேயோ இல்லை வேறு ஏதாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன்னிக்க முடிஞ்சால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஒரே ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்களேன். அந்த ஒரு வார்த்தை போதும் உங்கள் உறவை மறுபடியும் சேர்த்து வைக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.